ஃப்ரெண்ட்ஸ், என்னடா vlog வந்து சாராஸ் பியூட்டி சென்டர் அப்படின்னு வர்றதுன்னு பார்க்குறீங்களா? எஸ்ங்க, ஆஃப்டர் கொரோனா எல்லாருக்குமே வந்து எங்கள் பிஸ்னஸில் வந்து ரொம்பவே வந்து பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் வந்து சலூன் சர்வீசஸ். ஸோ அதனால் நானுமே அதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன். ஆஸ் எனக்கு ரெண்டட் இல்லை, நான் ஒரு ஓன்ஸ் பிளேஸில் என்னோடய வீட்டிலேயே ஃப்ரண்ட்டில் நான் ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸில் ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டில் நான் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு 8 இயர்ஸாக. பட் டியூ டு கொரோனா என் ஹஸ்பண்ட்க்குமே வந்து ஆஃபீஸ் ஸ்பேஸ் ரொம்பவே நீடடாக இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக என்னோடய பார்லரில் இருக்க அந்த 200 ஸ்கொயர் ஃபீட்டை வந்து நான் அவரோட ஆஃபீஸ் ரூமாக இப்போதைக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு என்னோட பால்கனியில் இருக்க ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டை நான் இப்போதைக்கு வந்து டெம்பரவரியாக ஐ ஹவ் அரேஞ்ச். ஃபியூச்சரில் இந்த 100 + 200 ஸ்கொயர் ஃபீட்டையும் நான் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இதை நான் பண்ணியிருந்தேன். ஸோ இதான் அதோட ஓவர் லுக். பாருங்கள் எவ்வளோ மினிமலான காஸ்ட்லங்க. வெளியில் ரெண்டட் கூட வைக்கலாம். நிறைய பேர்கிட்ட நான் படித்த அகாடமியில் என்னோட சுப்பீரியர்ஸ் கிட்டலாம் கேட்கும் போது வந்து ரெண்டடில் தான் இந்த கொரோனாவில் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் எல்லாருமே ரொம்ப அடிப்பட்டது. அது வந்து எனக்கு பை காட் கிரேஸ் இல்லை. நான் வந்து இந்த 5 மந்த்ஸ்லேயுமே நான் நிறைய மேக்கப்ஸ் நான் போயிருந்தேன். சர்வீசஸ் இல்லைனாலுமே மேக்கப்ஸ் நான் போனதுனால எனக்கு வந்து இதுவாச்சு. சப்போஸ் ரெண்ட் இருந்திருந்ததுன்னா அந்த மேக்கப்போட காஸ்ட் எல்லாமே நான் வந்து கொடுக்க வேண்டியதாக தான் இருந்திருக்கும் ரெண்ட்டுக்கு. ஸோ இது வந்து எனக்கு வந்து நான் லேர்ன் பண்ண ஒரு விஷயம். நம்ம ஒரு மினிமலான ஸ்பேஸில் நம்மளுடைய டேலண்ட்டை வந்து வெளிப்படுத்தினோம் அப்படின்னா வந்து நம்ம கிளைண்ட்ஸ் நம்மளை தேடி வருவாங்கங்க. அதே மிராக்கிள் தான் இந்த 8 இயர்ஸாகவே எனக்கு இது நடக்கிறது. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி வித் தட். ஸோ அதனால் நான் இதை வந்து மினிமலாக நான் இப்போ வந்து ஜஸ்ட் அப்கமிங் மந்த்ஸில் நான் பண்ணலாம் அப்படிங்கிறனால இதை நான் பண்ணியிருந்தேன். இது எனக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்னு நான் வந்து லாஸ்ட்டாக நம்ம வீடியோ முடிக்கும் போது சொல்கிறேன். நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதுவரையும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நிறைய செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பீப்புள்ஸ்க்கு இதே ஸ்பேஸை வச்சு நீங்கள் நிறைய பிஸ்னஸ் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ பால்கனியில் என்னோடய ஸ்பேஸ் வந்து ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் பிளேஸ் தான். ஸோ அதுக்காக ரெடி பண்ண ஒரு மினி ஆட் தான் இது. இது என்னுடைய அங்கிளோட பையன் தான் எனக்கு இது பண்ணி கொடுத்தா. நான் ரொம்பவே ஹாப்பியாக இது பண்ணதில் ஃபேஸ்புக் என்னோட இன்ஸ்டாகிராமில் எல்லாமே நான் அதை போஸ்ட் பண்ணியிருந்தேன். நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுதான் நான் இப்போ இதில் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இனிமேட் அப்கமிங்காக நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து இதில் வந்து வரும். முதல்ல நான் நிறைய விசாரிச்சேங்க. நிறைய வந்து பில்டர்ஸ் இவங்களெல்லாம் நான் வந்து இது பண்ணி கேட்கும் போதெல்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, கான்க்ரீட் போட்டால் வந்து இவ்வளோ லேக்ஸ் ஆகும், நீங்கள் வந்து இந்த ஃபேப்ரிகேஷன் ஒர்க் பண்ணிங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 80 to 1 lakh ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் வந்து மெட்டீரியல் கான்ட்ராக்ட் தாங்க எடுத்தேன். மெட்டீரியல் எடுத்து கொடுத்து நான் வந்து பர்சன்ஸை ஹையர் பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் போட்டேன். இது வந்து என்னென்னா வந்து கூலிங் ப்ரூஃப். ஸோ அது மாதிரி அவுட்டர் சைடில் நான் பெயிண்ட் பண்ணியிருந்தேன். உள்ளே வந்து இதுக்கும் வெளிப்பக்கம் இருக்கிற கிரில்லுக்கும் நடுவில் நான் ஃபுல்லாகவே வந்து தெர்மாக்கோல் கொடுத்தேன். ஏன் அப்படின்னா வந்து நமக்கு வந்து வெயில் டைமில் ஷீட் வந்து பயங்கரமாக வந்து ஹீட்டை வந்து உள்ளே அப்சர்வ் ஆகும். நம்ம யூஸ் பண்ணுற க்ரீம்ஸாக இருக்கட்டும், நம்ம வச்சுருக்க மேக்கப் யூட்டிலிட்டிஸாக இருக்கட்டும், கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து அந்த ஹீட் வந்து ரொம்பவே வந்து கெடுதலான ஒரு விஷயம். ஸோ அதனால் நான் அதை பண்ணலை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறது என்னென்னா ஃபுல்லாக வந்து ஷீட் ஒர்க் பண்ணுறோம். ஷீட் ஒர்க் பண்ணி கிரில்லிங் கொடுத்து ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்பேஸ் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா வந்து கிளாஸ் டோர்ஸ் மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி நான் வந்து பண்ணியிருந்தேன். அலுமினியம் ஃபேப்ரிக் ஒர்க் பீப்புள்ஸை வந்து காண்டாக்ட் பண்ணி பெஸ்ட் ப்ரைஸில் எனக்கு வந்து ஒருத்தவங்க வந்து என் ஃப்ரெண்டோட ஹபி வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இதுக்கு மட்டுமே எனக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஐ கெஸ் ஒரு 20,000 வந்து எனக்கு இதுக்கு செலவாச்சுங்க. இது நீங்கள் பண்ணி முடிச்சு ஒரு வியூ பார்க்கும் போதே தெரியும். இது வந்து ஒரு ரூமாக வந்து செட்டப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் காமிக்கிறேன். பிவிசி டோர் வந்து 6க்கு 3 வந்து நான் வந்து ஹோல்சேலில் நான் வந்து வாங்கி போட்டிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2500 rupees தான். யூ பிலீவ் இட் ஆர் நாட், குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நான் நிறைய வந்து சர்ச் பண்ணி அப்படி தான் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து அவுட்டர் ஃபுல் லுக். இதுக்கப்புறம் நான் ஃபுல்லாகவே வந்து வெளியில் வந்து போர்ட்ஸு, பேனர்ஸ் இதெல்லாமே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். எல்லாமே 8 years ஓல்டு அப்படிங்கிறதுனால நான் எல்லாமே மாற்றினேன். அதுவுமே பெஸ்ட் ப்ரைஸ்க்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி நான் வந்து லைட்ஸ் நல்லா போடணும்னு ஆசைப்பட்டேங்க. அதனால் ஃப்ளாஷ் லைட்ஸ் அப்படின்னு சொல்லி பாரிஸில் இருக்க ஒரு ஷாப் இது நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்ரஸ் நான் வந்து கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சீப்பாக எனக்கு கிடச்சிது. நார்மலாக சென்னையில் லோக்கல் ஷாப்ஸில் வந்து கிடைக்கிற ஒரு ஃபிலமெண்ட் பல்ப்ஸ்லாம் வந்து half the rate 140 rupees, இங்கேனா அங்கே 70 rupeesக்கு கிடச்சிதுங்க. எனக்கு இதில் ரொம்பவே சேவ் ஆச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது நீங்கள் இந்த மாதிரி பல்காக பர்ச்சேஸ் பண்ணணும், பிஸ்னஸ்க்கு ஏதாவது நீங்கள் வந்து ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி போய் பண்ணுங்கள். இது எல்லாத்துக்குமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது என் ஹாபி. நாங்கள் நல்லா பர்ச்சேஸ் பண்ணோம் இந்த டைம்லன்னு தான் சொல்லணும். ஸோ நானும் என் ஹாபியும் தான் போயிருந்தோம். ஸோ அது இந்த ஃபிலமெண்ட் லைட்டு தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ வெளியில் பாருங்கள் அந்த போர்டு லைட்டு எல்லாமே எனக்கு வந்து இதுவாக கிடச்சிது. அதே மாதிரி நான் கொஞ்சம் க்ரீம்ஸும் பர்ச்சேஸ் பண்ணோன்னு மேக்ஸ் ஸ்டோர் போயிருந்தேன், ஃபீனிக்ஸ் மாலில். ஸோ ஒன்றும் கூட்டம்லாம் இல்லை, நம்ம சேஃபாக செக்யூர்டாக நம்ம வந்து போயிட்டு வரலாம். ஸோ நான் அதுவுமே கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் பிஃபோர் ஸ்டார்டிங் டே வந்து பூஜா பண்ணுறதுக்கு முந்தின நாள் வந்து நான் எல்லாம் ரெடி பண்ணி ஒரு ஓவர் லுக் மாதிரி நான் வந்து ஒரு வீடியோ எடுத்திருந்தேன்.
என்னோட கிளைண்ட்ஸ் நான் வந்து சாராஸ்க்கு ஒரு குரூப் வச்சுருக்கேன். ஸோ அந்த குரூப்பில் போடுறதுக்காக அது வந்து ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணது. ஸோ அதுதான் இது. ரொம்ப அழகாக இருந்ததுங்க. எனக்கு வந்து எல்லாத்த விட வந்து மேலே வந்து ஃபுல்லாக ஃபால் சீலிங்ஸ் எல்லாமே பண்ணி ஃபுல்லாக வந்து கோல்டன் ஸ்ப்ரேஸ் வந்து பாட்டில்ஸ் வந்து அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணி ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்ல கூலிங் எஃபெக்ட்டுங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து தெர்மாக்கோல் போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கூலிங் எஃபெக்ட்ஸ் இருந்துச்சு. கபோர்ட்ஸ் எல்லாமே உள்ளே ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த கபோர்ட்ஸ், டேபிள், சேர்ஸ் இது எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஐட்டம்ஸ்லாம் மட்டும் நான் ஆல்ரெடி அந்த 200 ஸ்கொயர் ஃபீட்லேயே நான் வந்து வச்சுருக்கேன். அதே மாதிரி வந்து நேமிங் போர்டு ஆட்ஸ் கொடுக்கறதுக்காக நான் இந்த போர்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதை பற்றியும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. மார்னிங் நான் வந்து துளசி மாடமில் விளக்கேற்றியாச்சு. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து பூஜையோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக என் பையன் வந்து பலூன்லாம் கட்டிட்டான். என் ஹஸ்பண்ட் வந்து மாலை எல்லாமே வாங்கி போர்டுக்கு வந்து போட்டிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி ஒரு விஷயத்தையும் விசாரித்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஃபுல்ஃபில்லிங்காக பண்ணும்போது ரொம்பவே ஹாப்பிங்க. மற்றவங்க வந்து பில்டர்ஸ் இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி எனக்கு 80K ஆல 1 lakh ஆல ஜஸ்ட் 40,000ல் நான் இதை ஃபுல்லுமே கவர் பண்ணேன். இன்க்ளூடிங் போர்ட்லேருந்து எல்லாமே. எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி, நிறைவாக இருந்தது. என் ஹஸ்பண்ட்க்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்தோன்னு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ வந்து எங்கள் வீட்டுக்கு எந்த ஃபங்க்ஷன்னாலுமே ஒரு குருக்கள் மாமா வந்து பண்ணுவாங்க. ஸோ அவங்கள வந்து ஒரு சின்னதாக ஒரு பூஜை பண்ணிவிட்டு பூஷ்ணிக்கா உடச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தேன். நான் வந்து இந்த டைமில் வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸ் வந்து போயிருந்தேங்க. மேக்கப்புக்காக அப்கிரேடேஷனுக்காக போயிருந்தேன். நான் எப்பயுமே நிறைய லேர்னிங்ஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதில் எடுத்த ஒரு ஃபோட்டோஷூட்டோட ஃபோட்டோ தான் நீங்கள் இப்போ என் பின்னாடி பார்க்குறீங்க. என் ஹஸ்பண்ட் வந்து சர்ப்ரைஸாக அதை வந்து ஃபோமிங் ஷீட்டில் பண்ணி உள்ளே வந்து மாட்டியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ரொம்ப அழகாக இருந்தது. இதை பாருங்கள், என்ன மாதிரியே இல்லை, வேறு யாரோ மாதிரி இருக்காங்க இல்லையா? ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது அது. ஸோ வை நாட், யார் இல்லாமல் வந்து இந்த கடை வந்து திறக்க முடியாது. அதுக்கு காரணமானவங்களால தான் திறக்க முடியும். ஒன் அண்ட் ஒன்லி மட்டும். ஸோ அவங்க என் பையனோட ஃப்ரெண்டு. ஸோ அவர் தான் சீஃப் கெஸ்ட்டு. ஸோ வச்சு வந்து பண்ணிட்டோம். குருக்கள் மாமா வந்தாங்க. ओम कालसुंदराय नमः, ओम आनंदराय नमः, ओम परमेश्वराय नमः, ओम परमशक्तिनाय नमः, ओम महानंदराय नमः, ओम दुर्पकरणाय नमः. ஸோ குருக்கள் மாமா வந்தாங்க. பூஜைலாம் நல்லபடியாகவே நடந்துச்சு. ஸோ ரொம்ப நிறைவாக இருந்தது. முதல்ல நான் ரொம்பவே யோசித்தேன். ரொம்ப வந்து ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டில் 200 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டில் போகிறோமே அப்படின்ட்டு. பட் ஆனால் ஒரு கம்ப்ளீஷனாக அந்த ஒர்க்கை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு இந்த மாதிரியான பிளேஸ் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து சொஃபஸ்டிகேஷனான ஒரு பிளேஸ் வந்து நம்ம வந்து கஸ்டமர்ஸ்க்கு ரெடி பண்ணி கொடுக்கணும். அதில் நான் வந்து ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். ஸோ அதனால தான் வந்து ஒன்றையும் நான் பார்த்து தான் பண்ணியிருந்தேன். ஒரு டெம்பரவரியான ஒரு சொல்யூஷனாக இருந்தாலும் என் பழைய கஸ்டமர்ஸ் வரும்போது அவங்க எப்படி வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்களோ அதே கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னுட்டு. ஸோ பூஜை எல்லாமே வந்து நல்லபடியாக முடிஞ்சது. ரொம்பவே வந்து ஹாப்பியான ஒரு டே. கடவுளுக்கு நன்றி சொல்லணும், என் ஹஸ்பண்ட்க்கு நன்றி சொல்லணும். ஸோ இது எல்லாத்தையுமே மேக் பண்ணது வந்து ஒரு கூட இருக்க லைஃப் பார்ட்னரால் மட்டும்தான் முடியும். நம்மளுடைய எஸ்பெஷலி லேடிஸ் வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணணும், ஒர்க் கூட போயிடலாங்க. பட் ஆனால் வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணணுன்னா வந்து லைஃப் பார்ட்னருடைய சப்போர்ட் இல்லாமல் பண்ணுறது வந்து முடியவே முடியாத ஒரு விஷயங்கள். ஸோ அதில் வந்து நான் ரொம்பவே லக்கின்னு தான் சொல்லணும். ஸோ ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து என் கூடவே வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஹோப் நான் வந்து ஒரு நல்ல வந்து ஒரு பொசிஷனில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொசீஜர்ஸான ஒரு இதை வந்து கொடுப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கான ஹார்ட் ஒர்க் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ எல்லா லேடிஸ்க்குமே ஏதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் வீட்டிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஈச் அண்ட் எவ்ரி பெனியும் உங்கள் கையில் நிற்கும் அப்படிங்கிறத வந்து நம்புங்க. ஸோ கடவுளை நம்புங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிளைண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹபி தான். ஸோ வந்து கலெக்ஷன் பண்ணாமல் விட முடியுமா சொல்லுங்கள். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப யோசிச்சும் போது ஓகே ஒரு ஆலுவேரா ஜெல் எடுத்து மைல்டாக வந்து ஒரு நெக் மசாஜ் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அவருக்கு ஃபஸ்ட்டு தெரியாது, ஜாலியாக வந்து உட்காந்துட்டாரு. சரி ஓகே என்னவோ பண்ண போகிறா இவ அப்படின்ட்டு. பட் கடைசியாக தான் தெரியும் எனக்கு நீ வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து பைசா கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு முன்னாடி சர்ப்ரைஸாக புதுசாக பேங்க்கில் இருந்து வந்து நியூ நோட்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ எப்பயுமே வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குறதுல அவங்கள மாதிரி ஆள் வந்து வேறு யாருமே கிடையாது. சும்மா ஒரு 5 நிமிஷம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா ஃபுல்லாக அவங்க குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் போட்டிருந்ததுனால என்னால் எதுவும் பண்ண முடியல. அவங்க எதுவும் நான் சும்மா ஏதோ காமெடி பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் நிஜமாகவே வந்து இதுக்காக கொடுக்க போகிறாங்க, நான் வந்து மணி கேட்பேன் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கலன்னு நினைக்கிறேன்.
ஸோ ரொம்ப ஒரு ஹாப்பியான டே. நிறைய என் கஸ்டமர்ஸை வந்து அன்றைக்கி நான் மீட் பண்ணேன். பேக் டு த பேக் வந்து என்னெல்லாம் வந்து கிளைண்ட்ஸ்க்கு என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறதையும் நான் அதில் வந்து அப்கமிங்காக நான் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ யாராச்சும் வந்து இந்த மாதிரி வந்து மினிமலான பிளேஸில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கோஹெட். அதே மாதிரி நான் இதில் என்னோடய நம்பர் வந்து பிங்க் பண்ணியிருக்கேன். என்ன சர்வீஸ், சலூன் சர்வீசஸ், ப்ரைடல் சர்வீசஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு நீங்கள் வந்து பிங்க் பண்ணலாம். சென்னையில் குரோம்பேட்டில் தான் என்னோடய சலூன் இருக்குது. ஸோ எந்த சர்வீஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ட்விஸ்ட்டே இப்போ தான் இருக்குது. என்னோடய மினி பிகி பேங்க் எடுத்த உடனே வந்து பார்த்துட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த டப்பா பத்தாது நான் கொடுக்குற மணிக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இது பாருங்கள், நியூ 50 notes. ஸோ வெரி ஹாப்பி அவங்க கையால் வந்து வாங்குறது. என்னோடய லக்கி சாம். ஸோ இதுதான் நாங்கள் எடுத்துட்ட ஃபோட்டோஸ். ஸோ ஒரு செல்ஃபியும் கூட. ஸோ அவ்வளோதான், சாராஸ் ஓப்பன் பண்ணியாச்சு ஹாப்பிலி. ஆஃப்டர் ஒரு 5 months வந்து ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸில் வந்து சூப்பராக வந்து பேக் டு த ஃபார்ம் வந்தாச்சு. ஸோ கிளைண்ட்ஸோட ஹைஜீனிக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதுனால வெளியில் நிறைய நான் நோட் பேனர்லாம் நான் போட்டிருந்தேன். ஸோ அப்கமிங்காக கிளைண்ட்ஸ் வர ஆரம்பித்தாங்க. ஒருத்தருக்கா ஃபேஷியல், அதுக்கப்புறம் வந்து ஹேர் கட்ஸ், ப்ளோ ட்ரை, அப்புறம் வந்து ஒரு ஸ்பைரலில் நான் ஃபேஷியல் ஒன்று பண்ணியிருந்தேன். சார்கோல் பீல் ஆஃப் ஒன்று பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து ஒரு மில்க் ப்ரோட்டீன் பேக் ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்பவே ஹாப்பி. அன்றைக்கி டே வந்து ரொம்ப நல்லாவே போச்சு அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு அயனிங், ஒரு கஸ்டமருக்கு வந்து அயனிங் பண்ணியிருந்தேன். ஒரு கெரட்டின் ட்ரீட்மெண்ட் ஒன்று பண்ணியிருந்தேன் பிஃபோர் ஆஃப்டர் பிக். அது அக்டோபர் மந்த்க்காக நான் ஒரு ஆஃபரும் இதில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ வேறு ஒரு சூப்பர் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.